ஷாங்காய் மாநாட்டை பார்த்து எதுக்கு வந்து ட்ரம்ப் பயப்படணும் தான் நான் கேட்கிறேன். ஏங்க இப்போ ஒரு முடிவை வந்து புட்டின் ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன், ட்ரம்ப் ஒரு முடிவு எடுத்துட்டார். என்ன முடிவு? என்ன முடிவு? புட்டின் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, நாங்கள் ரஷ்யா மீது யுத்தம் நடத்துவோம், நாங்கள் முழுமையாக உக்ரைனுக்கு ஆதரவாக ஆயுதங்களை கொடுப்போம், எங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் முக்கியம், நேச நாடுகள் முக்கியம். எப்போ நம்ம 2ஆம் உலக யுத்தம் மாதிரியான ஒரு சூழலை நாங்கள் எடுத்துட்டோம்னா அப்போ இது புட்டினுக்கு முடிவெடுக்க ஈஸி தானே. இதை ஷாங்காய் மாநாடையே பயன்படுத்திக்க மாட்டாங்களா? எங்களுக்கு அமெரிக்கா எதிரி தான், நாங்களும் சைனாவும் நண்பர்கள், நாங்களும் இந்தியாவும் நண்பர்கள், நாங்களும் வடகொரியா நண்பர்கள், போட்டு பார்த்துக்கலாம். இந்த முடிவுக்கு வந்தா அந்த முடிவை ஷாங்காய் மாநாட்டில் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ட்ரம்ப் இன்னைக்கு கொஞ்சம் பாலிஷா போறாரு. ஸோ ஒரு G7க்கு எதிராக ஒரு பிரிக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்துருவாங்களோங்கிற பயம் வந்து உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா. இப்போ G7 vs பிரிக்ஸ்னு போயிட்டு இருக்குங்க. ஓகே, இன்னைக்கு உலக அளவில் எப்படி போயிட்டு இருக்குன்னா G7 vs பிரிக்ஸ். G7ல் இருக்கின்றவர்கள் பெரிய ஆட்களா, பிரிக்ஸில் இருப்பவர்கள் பெரிய ஆட்களா அப்படிங்கிறதுக்கு போறாங்க. இரண்டாவது, பிரிக்ஸ் நாடுகள் நம்ம கூட ரூபாயில வியாபாரம் பண்றோம், ஆமா, நெருக்கமா இருக்கும், கரெக்டா? G7ஐ விட பிரிக்ஸ் வலிமையாகி விடக்கூடாதுங்கிற பயம் இன்னைக்கு ட்ரம்புக்கு இருக்கு. கண்டிப்பாக பிரிக்ஸ்ல அமெரிக்காவை சேர்க்க மாட்டாங்க, ஆமா, மற்ற ஜெர்மனியை சேர்க்க மாட்டாங்க, பிரான்ஸை சேர்க்க மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. ஓகே, பிரிக்ஸா G7 அப்படின்னு. அப்ப இந்த ஷாங்காய் மாநாடு அதற்கு பேசக்கூடிய இடமாக மாறிவிடக்கூடாதுங்கிற பயம், அச்சம் ட்ரம்புக்கு இருக்கு. இதுதான் அடக்கி வாசிக்கிறார். நீங்க வேணா பாருங்க, செப்டம்பர் 1க்கு அப்புறம் ட்ரம்புடைய பேச்சில் மாற்றம் இருக்கும்.